தம்பி ரேஷன் கார்டு கூட, நான் ரேஷன் கடைக்கு போறேன். இவ்வளவு நாள் நான் தானே ரேஷன் கடைக்கு போனேன், எனக்கு வழி தெரியும், நீ மூடு. குமாரே, பாய்க்கு எல்லாம் உடச்சிருவோம்னா பார்த்து பேசு. வீட்டுக்கு பெரிய பையன் நானு, இனிமே நான் தான் ரேஷன் கடைக்கு போவேன். எனக்கு பொறுப்பு வந்துடுச்சு. எனக்கு தெரியும்ண்ணா உன்னோட பொறுப்பெல்லாம். வாங்குற காசை 3000 ரூபாய் ஆளுக்கு சரிசமமா பிரிச்சுக்கலாங்கண்ணா. நீ எனக்கு சரிசம்மாடா, நீ எனக்கு சரிசம்மா. குமாரே, உன்னை விட இந்த உலகத்தை நான் முன்னாடி பாத்துக்கிறேன். வாங்கின்னு வர கருமையும் முந்திரி துணுட்டு மூடிட்டு இருந்தா. நானும் இந்த வீட்டுல தான் பிறந்தேன், எனக்கும் எல்லா உரிமை இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கே பிறக்கலடா, குப்பை தொட்டில அனாதியா கடந்துடா. பரிதாபப்பட்டு பாவப்பட்டு நாங்க எடுத்துன்னு வந்து உன்னை வளர்த்தண்டா. நாங்க போடுற எச்ச சொத்தை தின்ட்டு கிடக்குற நாய்டா நீ, நாய். உனக்கு அவ்வளவுதான மரியாதை? உனக்கு ஆச்சார் மட்டும் போடா. இந்த காசை வாங்கி நீ எந்த படத்துக்கு போகணும்னு எனக்கு தெரியும் தம்பி. ஆனா நான் அப்படி கிடையாது. கழகத்தோட உடன் பிறப்படா நானு. எங்க தலைவர் எனக்கு குத்துக்கிறாரு காசு, எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. இருமாச்சான் கூப்பிடுறேன். சார் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். வந்துடும் சார். 20 மினிட்ஸ்ல வந்துடுவேன். மச்சான் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். வந்துடுறேன் சார். மச்சான் இது எங்க இருக்குது? டேய் டிக்கி உள்ள வைடா. இது எல்லாத்தையும் டிக்கிலே வச்சு லாக் பண்றா. வண்டி சாவி எதுக்குடா உள்ள போட்டு லாக் பண்ண? நீதான் எல்லாத்தையும் உள்ள போட்டு லாக் பண்ண சொன்ன. வண்டி ஸ்டார்ட் பண்ண. சாவி அஜய் கால் பண்ணி வர சொல்றா. நீ என்னடா வண்டி எடுத்துன்னு வர சொன்னா? நந்து வர. நீ எப்படா வண்டி எடுத்துட்டு வர சொன்ன? இவங்கிட்ட சொல்ல சொன்னடா. நீ எப்படா அவனை வண்டி எடுத்துன்னு வர சொன்ன? அஜய் கால் பண்ணி வரதானே சொன்ன. ஐயோ, வண்டி வீட்டுல தானே இருக்குது. ஆமா, நந்து போய் ஏத்திக்கலாம் வாடா. நாடா பெட்ரோல் இல்ல போல மச்சான். ஏய், எங்கனா போய் வாட்டர் கேன் இருந்தா எடுத்துன்னு வாடா. எவங்கிட்ட லிப்ட் கட்டாச்சு போய் பெட்ரோல் வேணும் வரேன். சரிடா. என்னடா இது? அப்பாவை நேத்து நைட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வர சொன்னேன், வண்டியில ஊத்தாம அப்படியே வச்சுட்டாரு போல இருக்கு. நாடா டேய், சாவி குர்ரா. நாடா டைட்டா இருக்குது மச்சான். வாட்டர் கேன் கச்சிச்சுடா. அதெல்லாம் வேணாம்டா. அதுல இருந்து பெட்ரோல் எங்கடா? இதுல பெட்ரோல் ஆச்சு. இவ எங்க போயிட்டான்? ரிக்கி பாட்டி, இந்தாங்க உங்க 10 ரூபாய். ஓ பரவாயில்ல, 10 ரூபாய் சர்ஃப் எக்ஸல்னால இந்த கரையெல்லாம் போயிடும். மயிர்ல போவோம். சாண்டா குட்டிக்கார போய் துணிய தோவ. ஆத்தா ஆத்தா ஒத்தான்னு வந்த கிழிச்சு விடுவான். பொறுப்புக்கு சொல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேன். இப்ப எப்படி நான் வர்றது? சத்தியமா இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். இந்த விட்டு மட்டும் போயிடுறோம் ப்ளீஸ். பிளாக்ல இருந்து ஏறா ப்ளீஸ். சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு கஸ்தூரியே. குழந்தைங்கம்மா குடிச்சிட்டு தான் அத்தா இருக்கா. பால் குடிக்கிறாளா? குடிக்கிட்டோம் பாவம் குழந்தை. நீங்க தூங்க மாட்டீங்களா? இல்லம்மா, அதை பாத்ரூம் போல வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் வராது உங்களுக்கு. போங்க தூங்குங்க. சும்மா ஓடிட்டு போய் படுங்க. நீங்க போங்க. எனக்கு தெரியாது பாரு. குழந்தை குடிக்கிறதுல பால் குடிக்கிறா. சரி குடிக்கட்டும் காலைல வரைக்கும். ஏய், அடுத்து எந்த ஏமா என்னடி பண்ற? நீ பேண்டுக்கிட்டு இருக்க.
சரி 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 என்ன பண்றேன்னு தெரியல. பால் குடிச்சிட்டு இருக்கா, என்ன பண்றேன்னு ஒரு கேள்வி வேற உனக்கு. எழுந்துட்டலாமா அவ? அத்தை தூங்குங்க அத்தை, தூங்குங்க அத்தை. தூங்க சொல்ற அம்மாவை. என்னடி டான்னு சொல்ற? இல்லப்பா இன்னும் அசிங்கமா கூட வந்துடும்ப்பா, முடியலப்பா என்னால. நான் எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியும்ல, நான் எப்படி ஆட்டம் போட்டேன், அடங்கி இருக்கிறேன் உன் குழந்தைக்காக. எல்லாம் நம்ம ஃபேமிலி அடுத்தடுத்து எல்லாமே இதை சந்திக்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் அடங்கி இருக்கேன். ஆனால் என்னை வந்து தூண்டிட்டு இருக்கிறீங்க. 3 மணி ஆகுது, குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கா. குழந்தை எங்கம்மான்னு கேட்குது உங்கள் அம்மா. அவள் கடிக்கிற அப்புறம் பல்லு வளருது போல கடிக்கிறான். இதெல்லாம் முடியல, என்ன பண்ணுறது, எல்லாம் பண்ணி தான் அவனை கல்யாணம் பண்ணால் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும். நீ பேசுவப்பா, நீ ஏன் பேச மாட்ட? இப்போ உனக்கு வந்து இது பையன் பிறந்திருந்தா அப்படின்னா, கூறும்பா என் உலகே நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஒரு ஸ்டோரி. பொண்ணு பிறந்துச்சு, உடனே சாரு எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்துள் பேசணும் ஆராரோ. உங்களுக்கும் சேர்த்துதான் ராரோன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன அந்த ஸ்டேட்டஸ் போறது மட்டும் தான் தெரியும். நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன்னு உனக்கு தெரியுமா? எப்போ உள்ள வந்தாலும் ஒரு 2 காலு ஜன்னல்ல ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, 2 காலை பொழந்துக்கிட்டு தூங்குற, கொரட்டை விடுற, ஜொல்லு விட்டுற. எனக்கு நீ உதவி கூட செய்ய வேணாம். என்னை கேள்வி கேட்காம நோண்டாம இருந்தா போதும். நோண்டாம இருந்தா கூட போதும். நடிக்கிறா இவ பல்லு. தர்ஷிகா, எப்போ பாரு உங்க அம்மாக்கு இதேதான். ஏதாவது சும்மா அழுதா கூட குழந்தைக்கு பால் கொடுமா, பசங்க போல குழந்தைக்கு பால் கொடுமா, பால் கொடுமா, பால் கொடுமா. எவ்வளவு கொடுக்குறதே, ரத்தம் தான் வருது, வலிக்குது, எனக்கு என்னால முடியல. புரியுதுமா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, குழந்தைங்களுக்கு எப்பவுமே பால் கொடுத்துட்டே இருக்கணும்ல, அப்பதானே அதுங்க ஹெல்த்தியா வளரும். உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா பின் எடுத்து தரேன், ஓட்ட போட்டு நீ கொடுறா. ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற எல்லா அம்மாங்களுக்கும் அனுப்பிச்சு விடுங்க. Moi, chi uta? Yem na padre anta. Muta la? Muta. La. Ha? Pada suite uta. Da. Muta na uta. போல aku மேல சார நம்மளா தேன்னப்பா. நான் போயிட்டு விளையாட்டு வரேன். விளையாடுனது போதும், சாப்பிட்டு தூங்க. தூங்கத்தா? போனால கேமே முடியா? அப்படின்னாடா கேம் அது? ஐஸ் பாய்